வணக்கம். சிம்மம் ராசி நேயர்களே, பண விஷயத்தில் நடந்த மோசடிகள் உங்க வாழ்க்கையவே நிலைகுலைந்திருக்கும். ராசிநாதன் சூரியன் வெளிப்படையானவர் என்பதாலேயே உங்களாலையும் மற்றவங்களை சந்தேக கண்ணோடு பார்க்க முடியாது. நாம் நேர்மையாக இருக்கிறோம், உலகமும் அப்படித்தான் இருக்கும் என்ற உங்களுடைய அதிகப்படியான நம்பிக்கைதான் பண விஷயத்துல உங்களுக்கு மிகப்பெரிய அடியாக விழுந்திருக்கும். தொழிலை பெருக்குவதற்காகவும் அல்லது அவசர தேவைக்காகவுமே உங்களை நாடி வந்தவங்களை நம்பி எந்தவித உறுதியான ஆவணங்களுமே நீங்க லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து ஏமாந்த அனுபவங்கள் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாம வாக்குறுதி கொடுத்த தேதியில பணத்தையும் தராம அலைக்கழித்து மட்டுமல்லாம இறுதியில் நான் உன்னிடம் பணமே வாங்கவில்லை என்று அழைத்து பேசிய மனிதர்களையுமே நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. சிலருக்கு ஜாமீன் கையெழுத்தும் போட்டு அவங்களுடைய கடனை நீங்களே அடைக்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்பட்டிருந்திருக்கும். குருவின் பார்வை விலகிய சில காலகட்டத்துல சீட்டு நிதி, நம்பிக்கையற்ற பங்குச் சந்தை அல்லது பொய்யான தொழில் திட்டங்கள்ல பணத்தை முதலீடு செய்து பெருந்தொகையை இழந்து தவித்திருந்திருப்பீங்க. பணத்தை இழந்ததை விட நீங்களே உயிரின்னு நம்பிய மனிதர்கள் தான் பணத்திற்காக உங்களை ஏமாற்றியது உங்களோட இதயத்தை பலமாக காயப்படுத்தியிருந்திருக்கும் வாழ்க்கையிலேயேவும். அதாவது நீங்க தொழில பெருக்குவதற்காகவும் என் அவசர தேவைகளுக்காகவுமே உங்களை நாடி வந்தவங்க நீங்க நம்பிதான் எந்தவித உறுதியான ஆவணமே இல்லாம தான் லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து ஏமாந்த அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம வாக்குறுதி கொடுத்த தேதியில அவங்க பணத்தையும் தராம உங்களை அலைக்கழித்து மட்டும் இல்லாம நான் கடைசியில உங்கள்ட்ட நான் பணமே வாங்கவில்லை என்று அடித்தும் பேசி மனுஷங்க நீங்க பார்த்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயும். அது மட்டும் இல்லாம குருவின் பார்வை விலகிய சில காலகட்டங்கள தான் சீட்டு நிதி, நம்பிக்கையற்ற பங்குச்சந்தை அல்லது பொய்யான தொழில் திட்டங்கள்ல பணத்தை முதலீடு செய்து பெருந்தொகையை இழந்து தவித்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயேவும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒன்று உங்களுக்கு காயப்படுத்தி மனசை அதிகமா காயப்படுத்திய அனுபவங்கள் ஒண்ணு பணம் தொடர்பாக ஏற்பட்ட ஏமாற்றங்களாகவும் இருக்கலாம். ஏன்னா உழைத்து சம்பாதித்த ஒவ்வொரு ரூபாயின் மதிப்புமே உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனா அந்த உழைப்பின் ஆனா அந்த உழைப்பினுடைய இதை அவங்க கண்டிருந்திருக்கவே மாட்டாங்க உங்க வாழ்க்கையில. ஆனா காலம் கடந்து அந்த பணம் திரும்ப வராம போன வேதனையைத்தான் நீங்க அனுபவித்திருந்திருக்கலாம். ஏன்னா பணத்தை இழந்த விடயம் நம்பிக்கை இழந்த வழி உங்க மனசை அதிகமாவே வலித்திருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். கடந்த காலத்துல சிலருக்கு வேலை செய்து இடத்திலேயுமே சம்பளம் தாமதமாய் இருந்திருக்கலாம். ஏன்னா சிலருக்கு தொழில் கூட்டாளிகள் கணக்குல மோசடியும் நடத்தியிருந்திருக்கலாம். சிலர் போலியான வாக்குறுதிகளை நம்பியும் சேமிப்பை இழந்திருப்பீங்க. சிலர் கையெழுத்திட்ட ஆவணங்கள் உண்மையை பின்னர் தான் புரிந்து கொண்டிருப்பீங்க. இதுவரை நான் ஏன் சொந்த மனிதராக நினைத்தேன், இவரே என்னை ஏமாற்றி விட்டாரே என்ற வருத்தம் உங்க மனசுல பலமுறை இருந்திருக்கலாம். பணத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனா உடைந்த நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்பது மிகவும் கடினமாக இருக்கும். அந்த அனுபவம் தான் உங்களை பலரிடம் இருந்து விலகி நிற்க வைத்திருந்திருக்கும். யாராவது உதவி கேட்டால் கூட உடனே நீங்க நம்ப முடியாத மனநிலையை உருவாக்கி இருந்திருக்கும் வாழ்க்கையிலேயேவும். அதாவது நீங்க சிறிது காலத்துல அது உழைத்து சம்பாதித்து ஒவ்வொரு ரூபாயோட மதிப்பு உங்களுக்கு நன்றாவே தெரியும். ஏன்னா அந்த உழைப்பினுடைய பலனை அனைவருமே மதித்திருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்பிக்கை வைத்த சிலரால தான் நீங்க இது நல்ல முதலீடு, சிறிது காலத்துல இரட்டிப்பு லாபம் கிடைக்கும், என்னை நம்புங்கள் என்று கூறியவும் உங்களுடைய பணத்தை வாங்கி சென்றிருந்திருப்பாங்க. ஆனா உறவினர் என்பதாலேயும் கணக்கு பார்க்காம நீங்க உதவி இருந்திருப்பீங்க. அதனால தான் நண்பர் என்பதால எந்த ஆவணமும் இல்லாம நீங்க பணத்தையும் கொடுத்திருந்திருப்பீங்க. தொழில் வளர்ச்சி என்ற நம்பிக்கை பெரிய தொகையை முதலீடு செய்திருந்திருப்பீங்க. ஆனா அந்த காலமே கடந்து போய்தான் அந்த பணமே திரும்ப வராம போன வேதனையை நீங்க அனுபவித்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம சிலருக்கு வேலை செய்த இடத்துலயும் சம்பளம் தாமதமாயிருக்கும் உங்க வாழ்க்கையில. சிலருக்கு தொழில் கூட்டாளிகளுடைய கணக்குல மோசடி நடந்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். அது மட்டும் இல்லாம இவரை நான் என் சொந்த மனிதராக நினைத்தேன், இவரை என்னை ஏமாற்றி விட்டாரே என்ற வருத்தம் உங்க மனசுல பல முறை எழுந்து வந்திருந்திருக்கும். பணத்தை மீண்டுமே சம்பாதிக்கலாம், ஆனா உடைந்த நம்பிக்கையை மீண்டுமே கட்டி எழுப்பது மிகவும் கடினமான ஒன்று உங்க வாழ்க்கையில. யாராவது உதவி கேட்டா கூட உடனே நம்ப முடியாத மனநிலை உங்க வாழ்க்கையில உருவாயிருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. உங்கள் ராசியின் சூரிய பகவானுடைய அருள் கீர்த்தி பெற போறீங்க வாழ்க்கையில. உங்கள் ராசிநாதனான சூரியனுடைய பரிபூர்ண அருளாலையும் கதிரவனின் கதிர்வீச்சு பலத்தினாலுமே உங்க புகழும் பெருமை நாலாபுறமும் பரவக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்செயலுமே எடுக்கும் நேர்மையான முடிவுகளுமே உங்களுக்கு சமுதாயத்துல மிகப்பெரிய நற்பெயரை பெற்று தரப்போகுது. ஏன்னா உங்களுடைய நேர்மறை எண்ணங்களுமே கம்பீரமான தோற்றமும் பிறரை கவரக்கூடிய வகையில அமையும் உங்க வாழ்க்கையில.
அது மட்டுமல்லாம நீங்க பங்கு பெறும் கலை, இலக்கியம், ஆராய்ச்சி மற்றும் பொது நிகழ்வுகள்ல உங்களுடைய திறமை வெகுவாக பாராட்டப்பட போகுது. மறைமுகமா உங்களை வீழ்த்தி நினைத்த எதிரிகள் கூட உங்களுடைய நேர்மையும் திறமையுமே கண்டு பின்வாங்க போறாங்க. சூரியனின் ஒளியை போலத்தான் உங்களுடைய பெயரும் புகழும் மென்மேலும் பிரகாசிக்க போகக்கூடிய யோகம் தற்செயலும் கூடியுள்ளது உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது நீங்க வந்து சூரியனை பரிபூர்ணமா அருள்னால்தான் கதிரவனுடைய கதிர்வீச்சு பலத்தினாலுமே உங்களுடைய புகழும் பெருமையுமே நாலாபுறமும் பரவப்போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உங்களுடைய நேர்மறை எண்ணங்களும் கம்பீரமான தோற்றம் தான் பிறர் கவரக்கூடிய வகையில அமையப்போகுது உங்க வாழ்க்கையில. நீங்க பங்கு பெற கலையோ இலக்கியமோ ஆராய்ச்சி மற்றும் பொது நிகழ்வுகள் வந்து உங்களுடைய திறமையை வந்து வெகுவா பாராட்டப்பட போகுது. அது மட்டும் இல்லாம மறைமுகமா உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் கூட உங்களுடைய நேர்மையும் திறமையுமே கண்டு பின்வாங்க போறாங்க. சூரியனுடைய ஒளியை போலத்தான் உங்களுடைய பெயரும் புகழும் மென்மேலும் பிரகாசிக்கக்கூடிய யோகம் தற்செயமும் உங்களுக்கு கூடியுள்ளது வாழ்க்கையிலேயேவும். உங்களுடைய அதிபதியா சூரிய பகவான். அதனால ஒரு கிரகம் மட்டுமல்ல, ஒளி, ஆட்சி, கீர்த்தி, தன்னம்பிக்கை, தலைமைத்துவம் மற்றும் புகழின் அடையாளமாக விளங்குபவர் தான் நீங்கள். கடந்த சில ஆண்டுகளாகவே நீங்க எவ்வளவு நேர்மையாக வாழ்ந்தாலுமே உங்களுடைய நல்ல குணங்களும் உழைப்புமே பலனால சரியாவே புரிந்து கொள்ளப்படாம இருந்திருக்கும். நீங்க செய்த நன்மைகளுமே பாராட்டும் கிடைக்காம செய்த தவறுகள் மட்டுமே பெரிதாக கவேசப்பட்டு வந்திருக்கலாம். சிலர் வந்து உங்களுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சி செய்திருந்திருப்பாங்க. உங்களை பற்றி தவறான கருத்துக்களையும் பரப்பியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இனிமேல் அந்த நிலையெல்லாம் முழுமையா மாறப்போகுது. சூரிய பகவானுடைய அருள் உங்களுடைய வாழ்க்கையில ஒளியை பரப்ப தொடங்கக்கூடிய காலம் இப்ப அமைய போகுது. நீங்க எந்த துறையில இருந்தாலுமே உங்களுடைய பெயர் வந்து மெதுவா நல்ல விதத்துல பரவ தொடங்க போகுது. அலுவலகத்துல வந்து பணியாற்றுபவங்களுக்கு வந்து மேலதிகாரிகளுடைய பாராட்டும் கிடைக்கக்கூடிய தொழில் செய்பவங்களுக்கு வந்து வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையும் அதிகரிக்கும். கலை, கல்வி, அரசியல், சமூக பணி, ஆன்மீகம் அல்லது வியாபாரம் போன்ற எந்த துறையில் இருந்தாலுமே உங்களுடைய திறமையை மக்கள் கவனிக்க தொடங்குவாங்க. இதுவரை மறைந்து கிடந்த உங்களுடைய உழைப்பிற்கு இப்போது வெளிச்சம் கிடைக்க போது. நீங்கள் பேசும் வார்த்தைகளுக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்குமே மதிப்பும் உயரப்போது உங்க வாழ்க்கையில. பலர் வந்து உங்களிடம் ஆலோசனை கேட்கக்கூடிய நிலையும் உங்க வாழ்க்கையை உருவாக்க போகுது. இந்த காலத்துலதான் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத அங்கீகாரங்களும் வரலாம் உங்க வாழ்க்கையில. சிலருக்கு வந்து விருதுகளும் கிடைக்கலாம். சிலருக்கு வந்து மேடைகளை பேசுற வாய்ப்பும் கிடைக்க போகுது. சிலருக்கு சமூகத்துல முக்கியமான நபர்களுடன் பழகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய போது. உங்களுடைய குடும்பத்தினரும் உறவினர்களும் நண்பர்களுமே உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைய போறாங்க வாழ்க்கையிலேயும். முன்பு உங்களை அலட்சியப்படுத்தியவங்களையும் இனி உங்களுடைய மரியாதையாக பேசக்கூடிய நிலையும் உங்களுக்கு உருவாக போகுது வாழ்க்கையிலேயும். அதாவது உங்க வாழ்க்கையில வந்து இப்போ வந்து ஒளியும் ஆட்சியும் கீர்த்தி, தன்னம்பிக்கை, தலைமைத்துவமும் மற்றும் புகழின் அடையாளமாக விளங்க போறீங்க நீங்க. ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாவே நீங்க எவ்வளவு நேர்மையா வாழ்ந்தாலுமே உங்களுக்கு நல்ல குணங்களும் உழைப்புமே பலரால சரியாக புரிந்து கொள்ளப்படாம இருந்திருக்கும் வாழ்க்கையில. ஆனா இனிமே அந்த நிலை எல்லாமே முழுமையா மாறப்போகுது. சூரிய பகவான் அருள் வந்து உங்க வாழ்க்கையில ஒளியை பரப்ப தொடங்கக்கூடிய காலம் இப்ப அமைய போகுது. அது மட்டும் இல்லாம தொழில் செய்பவங்களுக்கு வந்து வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையும் அதிகரிக்க போகுது. கலையிலையும், கல்வியிலையும், அரசியலையும், சமூக பணியோ, ஆன்மீகத்திலேயோ அல்லது வியாபாரம் போன்ற எந்த துறையில இருந்தாலுமே உங்களுடைய திறமையை வந்து மக்கள் கவனிக்க தொடங்க போறாங்க. இதுவரை மறைந்து கிடந்த உங்களுடைய உழைப்பிற்கு இப்போது வெளிச்சம் கிடைக்கக்கூடிய சூழல் உள்ளது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள் உங்களுக்கு நடந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆராய்ச்சி மற்றும் பொது நிகழ்வுகள் வந்து உங்களுடைய திறமையை வந்து வெகுவா பாராட்டப்பட போகுது. அது மட்டும் இல்லாம மறைமுகமா உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் கூட உங்களுடைய நேர்மையும் திறமையுமே கண்டு பின்வாங்க போறாங்க. சூரியனுடைய ஒளியை போலத்தான் உங்களுடைய பெயரும் புகழும் மென்மேலும் பிரகாசிக்கக்கூடிய யோகம் தற்செயமும் உங்களுக்கு கூடியுள்ளது வாழ்க்கையிலேயேவும். உங்களுடைய அதிபதியா சூரிய பகவான். அதனால ஒரு கிரகம் மட்டுமல்ல, ஒளி, ஆட்சி, கீர்த்தி, தன்னம்பிக்கை, தலைமைத்துவம் மற்றும் புகழின் அடையாளமாக விளங்குபவர் தான் நீங்கள். கடந்த சில ஆண்டுகளாகவே நீங்க எவ்வளவு நேர்மையாக வாழ்ந்தாலுமே உங்களுடைய நல்ல குணங்களும் உழைப்புமே பலனால சரியாவே புரிந்து கொள்ளப்படாம இருந்திருக்கும். நீங்க செய்த நன்மைகளுமே பாராட்டும் கிடைக்காம செய்த தவறுகள் மட்டுமே பெரிதாக கவேசப்பட்டு வந்திருக்கலாம். சிலர் வந்து உங்களுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சி செய்திருந்திருப்பாங்க. உங்களை பற்றி தவறான கருத்துக்களையும் பரப்பியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இனிமேல் அந்த நிலையெல்லாம் முழுமையா மாறப்போகுது. சூரிய பகவானுடைய அருள் உங்களுடைய வாழ்க்கையில ஒளியை பரப்ப தொடங்கக்கூடிய காலம் இப்ப அமைய போகுது. நீங்க எந்த துறையில இருந்தாலுமே உங்களுடைய பெயர் வந்து மெதுவா நல்ல விதத்துல பரவ தொடங்க போகுது. அலுவலகத்துல வந்து பணியாற்றுபவங்களுக்கு வந்து மேலதிகாரிகளுடைய பாராட்டும் கிடைக்கக்கூடிய தொழில் செய்பவங்களுக்கு வந்து வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையும் அதிகரிக்கும்.
கலை, கல்வி, அரசியல், சமூகப் பணி, ஆன்மீகம் அல்லது வியாபாரம் போன்ற எந்த துறையில் இருந்தாலுமே உங்களுடைய திறமையை மக்கள் கவனிக்கத் தொடங்குவாங்க. இதுவரை மறைந்து கிடந்த உங்களுடைய உழைப்பிற்கு இப்போது வெளிச்சம் கிடைக்கப் போகுது. நீங்கள் பேசும் வார்த்தைகளுக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்குமே மதிப்பும் உயரப்போகுது. உங்க வாழ்க்கையில பலர் உங்களிடம் ஆலோசனை கேட்கக்கூடிய நிலையும் உங்க வாழ்க்கையில் உருவாகப் போகுது. இந்த காலத்துல தான் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத அங்கீகாரங்களும் வரலாம். உங்க வாழ்க்கையில சிலருக்கு விருதுகளும் கிடைக்கலாம். சிலருக்கு மேடைகளை பேசுற வாய்ப்பும் கிடைக்க போகுது. சிலருக்கு சமூகத்துல முக்கியமான நபர்களுடன் பழகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய போது உங்களுடைய குடும்பத்தினரும் உறவினர்களும் நண்பர்களுமே உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைய போறாங்க. வாழ்க்கையிலேயும் முன்பு உங்களை அலட்சியப்படுத்தியவங்களையும் இனி உங்களுடைய மரியாதையாக பேசக்கூடிய நிலையும் உங்களுக்கு உருவாக போகுது. வாழ்க்கையிலேயும் அதாவது உங்க வாழ்க்கையில இப்போ ஒளியும் ஆட்சியும் என் கீர்த்தி தன்னம்பிக்கை தலைமைத்துவமும் மற்றும் புகழின் அடையாளமாக விளங்க போறீங்க நீங்க. ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாவே நீங்க எவ்வளவு நேர்மையா வாழ்ந்தாலுமே உங்களுக்கு நல்ல குணங்களும் என் உழைப்புமே பலரால சரியாக புரிந்து கொள்ளப்படாம இருந்திருக்கும் வாழ்க்கையில. ஆனா இனிமே அந்த நிலை எல்லாமே முழுமையா மாறப்போகுது. சூரிய பகவான் அருள் உங்க வாழ்க்கையில ஒளியை பரப்ப தொடங்கக்கூடிய காலம் இப்ப அமைய போகுது. அது மட்டும் அல்லாம தொழில் செய்பவங்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையும் அதிகரிக்க போகுது.